ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரவர் எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும்போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய சிந்தாமணி பார்த்திங்கன்னா மகளை வெளிக்கொண்டு வரல அப்படின்ற சோகத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு இதை பற்றின யோசனையிலே போகிறாங்க. இந்த இலக்கியா ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும், நம்மளுடைய பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வராங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த மகேஷ் கண்ணில் பட்டுறாங்க. பட்டம் பார்த்திங்கன்னா இவனால் தானே நம்மளுடைய பொண்ணோட வாழ்க்கை போச்சு, இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிந்தாமணி அந்த மகேஷ் ஃபோன் பேசிட்டுக்கிறத பார்த்துட்டு போகிறாங்க. போயிட்டு அவனுடைய சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க, ஏன்டா உன்னால தான் என் பொண்ணோட வாழ்க்கையை போச்சு, வீடியோ வச்சு என் மகளை மிரட்டி பணம் வாங்கிட்டு இருந்திருக்கு இவ்வளோ நாளாக. அதுக்கு முன்னாடி அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவளை வீடியோ எடுத்து வச்சு பணமாக பறிச்சுக்கிட்டேன், ஏன்டா அவளை வாழவும் விடாத சாகவும் விடாத இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறேன். உன் மக ரொம்ப யோக்கியம் இல்லை, அவள் சரியான ஃப்ராடு, அவள் பண்ணுற ஃப்ராடு தனத்தோடு நான் பண்ணுறது கம்மி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நீ அந்த வீடியோவை எடுத்து சரி எதுக்காக அந்த கௌதம் இலக்கிய கண்ணில் படுற மாதிரி தெரிஞ்சு அவங்கக்கிட்ட மாட்டி அவங்கள அடி வாங்கி போலீஸ் கையில் அரெஸ்ட் ஆகிற வரைக்கும் போயிருக்கேன், இப்போ எப்படி நீ வெளியே அப்படின்ற மாதிரி கேட்க, நான் வெயிலில் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த மகேஷ் சொன்னதும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை எதுக்கடா அந்த இலக்கிய கையில் மாட்டுற மாதிரி வச்சுருந்தேன், ஏதோ ஒரு சேஃப் கேலரியில் போட்டு லாக் போட்டு வச்சுருந்தேன்னா அவங்களால எடுத்துருக்க முடியாதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்க அது என்னுடைய மொபைல், நான் என்ன ஆனாலும் பண்ணுவேன், இப்போ உங்கள் பொண்ணு வாழ்க்கை போச்சுன்னா அவர் ரொம்ப யோகியம்லாம் இல்லை, அவ்வளோ சரியான ஃப்ராடு தான், இப்போ நீங்கள் என்னெல்லாம் கேட்கறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இன்னும் எத்தனை வீடியோ வச்சுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இந்த சிந்தாமணி. அதுக்கு பார்த்தீங்கன்னா என் கையில் எந்த ஒரு வீடியோவும் இல்லை, என்கிட்ட இருந்த வீடியோ எல்லாமே அஞ்சலியும் கௌதம் எடுத்துக்கிட்டு டெலீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேலே நான் ஏதோ ஒரு விஷயம் மக பண்ணாலும் அதை தான் வச்சு தான் நான் மிரட்டி அவகையிலேருந்து பணம் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். நீ இதுக்கு மேலே பணம் சல்லி பைசா வாங்க முடியாது, அவள் பண்ண பிரார்த்தனால அவளை வீட்டுக்குள்ளே வச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்தி இப்போ என் வீட்டுக்கார் வீட்டுக்குள்ளே அடித்து வச்சு துன்புறுத்திட்டு இருக்காரு. அதனால் மறுபடியும் கார்த்திகூடவெல்லாம் அவள் சேர்ந்து வாழ வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நானாலாம் ஒன்றும் பண்ண முடியாது, உன்னுடைய மக என்னுடைய பேங்க் லாக்கர், நான் எப்போ பணம் கேட்கணும் அவள் கொடுத்து தான் ஆகணும். இது மட்டும் இல்லை, இலக்கிய கௌதம் தெரியாது நிறைய இருக்குது, அதெல்லாம் நான் லீக் பண்ணேன்னா கண்டிப்பாக உன் பொண்ணு ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏதோ கார்த்தி எல்லாம் கேள்விப்பட்டாங்க, கார்த்தி ஏதோ போனால் போதுன்ட்டு விடுதலை பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு விட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சரியாக காய் நடத்தினா அஞ்சலி அந்த வீட்டுக்குள்ளே போயிடுவான்ற மாதிரி எல்லாம் எங்களுக்கு தெரியும். இனிமேல் என் மக வாழ்க்கையில் தலையிட்டேனா அவ்வளோதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. வரப்போகிற எபிசோடில் இதெல்லாம் தான் நடக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.